ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் வித் ஆர்கே. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ஐக்கான வந்து ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணி ரியாக்ட் நேட்டிவ் வெக்டர் ஐக்கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, NPM போட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட் இருக்கும். அந்த கமெண்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கான செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும்போதே நம்ம செட்டப் பண்ணிடுவோம். அந்த செட்டப்புக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க, கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா அது ஆண்ட்ராய்ட் செட்டப் அப்படின்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்ட்ராய்டில் ஆப்பில் build.gradle இருக்கு இல்லையா, அதில் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுவோம். கீழே லாஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். தென் என்ன பண்ணுறோன்னா அப்படியே கீழே வந்து டு கஸ்டமைஸ் ஃபாண்ட்ஸ் பீயிங் காப்பிட் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாவது ஃபாண்ட்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணோன்னா இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு, அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணல. தென் என்ன பண்ணுறோன்னா அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு எடிட் தி ஆண்ட்ராய்ட்ஸில் வந்து setting.gradle அந்த இதில் வந்து இது ரெண்டத்தையும் காப்பி பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டையும் காப்பி பண்ணிவிட்டு settings.gradle போய்ப்போம் ஆண்ட்ராய்டில். தென் இது ரெண்டத்தையும் காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து சேர்ந்து தான் காப்பி ஆகும், நீங்கள் அதை வந்துட்டு டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஆப்பில் வந்துட்டு build.gradle அந்த ஃபோல்டரில் வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற கோடை வந்துட்டு டிபெண்டன்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம வந்து அந்த ஆண்ட்ராய்டில் ஆப்பில் build.gradle அந்த இதுக்குள்ளே போயிட்டு டிபெண்டன்ஸில் இங்கே கீழே லாஸ்ட்டில் போட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ், இதோட வந்துட்டு நமக்கு வந்துட்டு மேனுவல் இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னு ஆட் பண்ணிக்கிறது, இது நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஒர்க் ஆகலைன்னா அந்த இதை போட்டுப்போம். இப்போ நம்ம NPM ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். அப்படியே ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோமா. ரியாக்ட் நேட்டிவ் வெக்டர் ஐகான்ஸ் டைரக்ட்ரின்னு இருக்கு இல்லையா, அந்த இதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வந்து இப்போ எனக்கு இமெயில் ஒரு ஐக்கான் வேணும் அப்படின்னா நம்ம இமெயில் சர்ச் பண்ணோம்னா இதில் வந்து இருக்கிற ஐக்கான்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து நமக்கு எந்த தேவையான ஐக்கானோ அந்த இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து மெட்டீரியல் கம்யூனிட்டி ஐக்கானில் இருக்கிற இமெயில் தான் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இந்த இது ஃபஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு நம்ம ஒன்று ப்ராஜெக்ட் ரன் பண்ணல கொடுத்து ஆண்ட்ராய்டு செலக்ட் பண்ணிப்போம். தென் இப்போ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எதை இம்போர்ட் பண்ணுறோம், அந்த ஐக்கான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் கம்யூனிட்டியில் தான் எடுத்தோம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்காக எங்கள் நேம் வந்து இம்போர்ட் மெட்டீரியல் கம்யூனிட்டி ஐக்கான் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃப்ரம் எதுலேருந்து, ரியாக்ட் நேட்டிவ் வெக்டர் ஐக்கான்ஸ் /மெட்டீரியல் கம்யூனிட்டி ஐக்கான்ஸ் அதிலிருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். அதனால் வந்து மெட்டீரியல் கம்யூனிட்டி ஐக்கான்ஸ் / போட்டு எடுத்துக்கிறோம். தென் வந்து நான் இதை வந்து எங்கே வைக்க போகிறேன்னா ஒரு இன்புட்டில் வந்துட்டு லெஃப்ட் ஐக்கானாக வைக்க போகிறேன். ஸோ நம்ம இந்த இன்புட்டுக்குள்ளே போயிட்டு லெஃப்ட் ஐக்கான் சொல்லிவிட்டு ஆட் பண்ணிட்டு அதில் வந்து மெட்டீரியல் கம்யூனிட்டி ஐக்கான் அந்த இதை போட்டுட்டு செல்ஃப் க்ளோஸ் தானே, இது செல்ஃப் க்ளோஸ் கொடுத்துடணும் ஐக்கான்ஸ்லாம், ஓகேவா. அதுக்கடுத்து வந்துட்டு நேம் வந்துட்டு நம்ம வந்து அங்கே என்ன நேம் பார்த்தோம், இமெயிலுங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம அந்த இமெயிலை கொடுத்துட்டு திரும்ப சைஸ் வந்துட்டு ஒரு இப்போதைக்கு 16ன்னு கொடுக்குறேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் அதுக்குள்ளே ரன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஐக்கான்ஸ் வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் மோர் ரிலேட்டட் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.